ஐயோ பேசிட்டாரு ஏன்னா 20 வருஷமாக பேசாத ஒரு குழந்தை முறையாக வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அதில் என்ன இருக்குன்னு நமக்கு புரியுது. கேம்ங்கிறது வேறு, அரசியலுங்கிறது வேறு. இங்கே நீங்கள் அஜித்தை சப்போர்ட் பண்ணீங்கன்னா அங்கே திமுகவினுடைய பகையை நீங்கள் சம்பாரிச்சுக்குவீங்க. முக்கியமாக உதயநிதியினுடைய பகையை நீங்கள் சம்பாதிச்சிக்க வேண்டிய சூழல் வரும். படம் இல்லாத சூழலில் அவர் ரேஸுக்கு போவார். பட் ரேஸு குறிப்பிட்ட காலத்தில் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த டேட்டை கரெக்டாக அவங்க கணிச்சு, அதுக்கு தானே மேனேஜர்லாம் இருக்காங்க. ஒரு படம் நினச்ச நேரத்துக்கு வருதுன்னா வரல, ஏன்னா சுற்றி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் டேட்டை வந்து தயாரிப்பு நிறுவனம் சொன்னால் சரியாக இருக்கும்னு ஒரு வேலை ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா, ஒரு அரசியலுக்கு வர்ற நடிகர் அல்லது வரணும்னு முடிவெடுத்த பிறகு தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியே படத்தில் நடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன தான் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க, சினிமா வேறு அரசியல் வேறன்னு நினச்சா கூட எங்கேயோ ஒரு புள்ளியில் அது வந்து கனெக்ட் பண்ணும். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அண்ணன் சார் இருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க கேட்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ வந்துட்டு நம்மளுக்கு போன வாரம்லாம் கண்டென்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது. இந்த வாட்டி அஜித் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அதுவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு இருக்கு. இப்போ ஒரு 20 வருஷம் கழிச்சு அஜித் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது அவங்க ஃபேன்ஸுக்குலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக வந்துட்டு அது இருக்கு. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் தம் அன்கண்டிஷனலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி என்னை வந்துட்டு அஜித்தே கடவுளே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னவர் இப்போ இப்படி சொன்னதை வந்துட்டு நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணாங்க. அந்த லெட்டரை இன்னும் ஒரு ஃபேன்ஸை கூட மதிக்க தெரியல அவருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணவங்களுக்குலாம் ஒரு வந்துட்டு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி அவர் அந்த இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாரு. இந்த இன்டர்வியூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, அஜித்தே கடவுளேன்னு சொன்னது தவறுங்கிறது எல்லாருடைய கருத்து. அவர் சரியாக தான் சொல்லியிருக்காரு. அதை விமர்சனம் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் அவங்க தான் மனநோயாளிகள். அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. அஜித்தே கடவுளேன்னு கூப்பிடாதீங்கிறது சரியான வார்த்தை தான். இன்றைக்கி வந்து அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அதுவும் உண்மை தானே. கண்டிப்பாக. அப்போது ஆனால் அந்த இன்டர்வியூவில் வேறு ஒன்றும் அவர் பெருசாக பேசலை. எல்லாம் வந்து குடும்பத்தை பாருங்கள், பெற்றோர்களை மதிங்க, வேலைக்கு போங்க, வெட்டியாக டைமை செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே நல்ல வார்த்தைகள் தான், கேட்கணும்ல. கேட்குற கூட்டத்துக்கு அவர் சொன்னால் சரியா இருங்க. இந்த கேட்காத கூட்டத்துக்கு அவர் சொல்லி என்ன பயன்னு தெரியல. சொல்லியும் கேட்கலன்னா வேற யார் சொல்லியும் அவங்க ஃபேன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீ யார் சொல்கிறதுக்கு அவர்கிட்ட அப்படி ஒரு கூட்டம் அது. பட் அவர் எதோ சொல்கிறாரு. இன்னொன்று வந்து அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லித்தானே ஆகணும். கண்டிப்பாக. என்னப்பா அவங்கள நான் வந்து உங்களை அளவோட நான் விரும்புகிறேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி சில வார்த்தைகளை போட்டால் தான் அவங்க இன்னும் ஒரு உயிர் போட பின்னாடி சுற்றி வருவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் பிடிக்க முடியல சார். அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து ஒரு 10-15 ஸ்டோரி அதை வச்சே போட்டுட்டு இருக்காது இந்த கேமராமேன் இன்னும் ஒருத்தர்லாம். அவங்க தான் இந்த கொஸ்டினை வேற கேட்க சொன்னாங்க. இவங்க தானேங்க அவருடைய பலமே. ஆக்சுவலாக மூளையை பயன்படுத்துகிறவர்கள். ஒரு படம் தானே, இது ஒரு ஹீரோ தானே அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட். ஏதோ ஒன்று சொன்னார்ப்பா, இந்த காதில் வாங்கினா இந்த காதில் விட்டோன்னு போயிட்டு இருப்பாங்க. இது ஏதோ அவர் வந்து வைர வரிகளை அவரே மெனக்கெட்டு உருவாக்கி இவங்க அப்படின்லாம் நினச்சா அதில் அப்படி ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கான்னா ஒன்றுமே இல்லை. எல்லா நடிகர்களும் சொல்கிறது தான். விஷால்லேருந்து ஆர்யாவிலேருந்து நேற்று வந்த நடிகர் வரைக்கும் குடும்பத்தை பாருங்கள், நேரம் இருக்கும்போது வாங்க, இது சொல்கிறது தானே. அவரும் சொல்கிறாரு. அவ்வளோதான். அதில் எவ்வளோ உண்மை இருக்குங்கிறது தான் முக்கியம். இருந்தாலும் அஜித் வாயிலேருந்து வருதுன்றது ஸ்பெஷலாக இருக்குது போல. அவ்வளோதான். பல வருஷமாக பேசாதவர் இன்னைக்கு நமக்காக பேசுகிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பேசித்தானே ஆகணும். என்ன இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டு எல்லையை மிரிச்சா எந்த மீடியாவும் அவருக்கு முடியாது. யார்கிட்டையும் அவர் பேச மாட்டார். எந்த விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணுறதுக்கு ஒரு மைக்கையோ ஒரு கேமராவையோ அவர் தேடினதே கிடையாது. ஆனால் அங்கே நீங்கள் கிரவுண்டுக்கு போகும்பொழுது அங்கே அது அவருக்கு புதுசு. இப்போ அவர் கிரவுண்டில் இருக்கிறதையோ ஒரு கார் ஓட்டுறதையோ இந்த மீடியாக்கள் காமிக்கணும்னு அவர் விரும்புகிறார். எப்போ சினிமாவில் வரும்பொழுது அவருக்கு இந்த மீடியாக்கள்லாம் தேவைப்பட்டுச்சோ வளர்கிற வரைக்கும் அன்னைக்கு பேசிட்டு தானே இருந்தார். வளர்ந்துட்ட பிறகு இவங்க எதுக்கு நமக்குன்னு அவர் போகிறவர் அங்கே புதுசாகிட்டார். இப்போ அங்கேயும் இதே மாதிரி பேசினா தான் அவர் வளரணும். ஒருவேளை அங்கே வளர்ந்து அவர் ஒரு பெரிய சாம்பியன் ஆகிட்டாருன்னா அங்கேயும் பார்க்க மாட்டார். ஸோ இதுதான் அந்த அடிப்படை விஷயம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். புரியாதவர்கள் வந்து
ஐயோ பேசிட்டாரு ஏன்னா 20 வருஷமாக பேசாத ஒரு குழந்தை முறையாக வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அதில் என்ன இருக்குன்னு நமக்கு புரியல. ஓகே சார். இப்போ அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க, இனிமேல் நான் தொடர்ந்து வந்து படம் பண்ணுவேன், ரேஸும் வந்துட்டு தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ தளபதி வந்து ஃபுல்லாக அரசியலில் இறங்கிட்டதுனால படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. இப்போ ரேஸில் இறங்கிட்டா எப்படி இவரால் படம் பண்ண முடியும்? இவருக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு ரேஸ்க்கு போயிட்டா என்ன பண்ணுறது? அந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ். இல்லைங்க, அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ அவர் ரேஸுக்கு போனால் கூட அவரால் ஏதாவது படங்கள் பாதிக்கப்பட்டதான்னா கிடையாது. இப்போ படத்தை விட்டுட்டு அவர் ரேஸுக்கு போனது இல்லை. படம் இல்லாத சூழலில் அவர் ரேஸுக்கு போவார். பட் ரேஸு குறிப்பிட்ட காலத்தில் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த டேட்டை கரெக்டாக அவங்க கணிச்சு, அதுக்கு தானே மேனேஜர்லாம் இருக்காங்க. எப்போ இல்லைப்பா எனக்கு டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் ரேஸ் இருக்குது அப்படின்னா டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் டேட்டு கொடுக்க போகிறதில்ல, அவ்வளோதானே. மற்ற நாள் இதனால் சினிமாவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் சினிமாவில் வருஷத்துக்கு எத்தனை படம் நடிக்கிறோங்கிறத ஒரு முடிவு எடுக்கணும். இல்லை இன்றைக்கி வந்து கண்மூடித்தனமான ரசிகர்கள் அஜித்தை விரும்பும் பொழுது, அஜித்தை ரசிக்கும் பொழுது, ஒருவேளை அவங்களுக்காக படம் பண்ணுறாருன்னு வைங்க, தேவையான அளவு காசு வந்துருச்சு, இதில் வர்ற காசை வச்சு தான் நான் வாழ போகிறதில்ல, ஆனாலும் உங்களுக்காக நான் படம் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்க, எத்தனை படம் பண்ண போகிறாருங்கிறதையாவது ஒரு தெளிவாக சொல்லணும். நாம் கேள்விப்பட்டது என்னென்னா வருஷத்துக்கு ஒரு படம்ங்கிற மாதிரி அவர் ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்காரு. மற்ற நாட்கள்லாம் அவர் வந்து ரேஸில் ஈடுபட போகிறதெல்லாம் தகவல் இருக்குது. அது ஒரு படமா 2 படமான்னு அவர் சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே, அட்லீஸ்ட் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் வந்துட்டு போகிற மாதிரி வந்தால் கூட ஓகே. ஓகே சார். இப்போ குட் பேட் அக்லி படம் வந்துட்டு April 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மூவி டீம். ஆனால் அந்த இன்டர்வியூவில் சொல்லும்போது ஏப்ரல் இல்லை மேல வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஜித் சார் சொல்லியிருப்பாங்க. இல்லை மறுபடியும் தள்ளி போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதுக்கு லைட்டாக அவர் தெரியாமல் ஹிண்ட் கொடுத்துட்டாரா? இல்லை, பேசும்போது ஃப்ளோவில் வர்றது தானே. இப்போ கன்ஃபார்மாக அவங்க சொன்ன டேட்டு அதில் கட்டாயமாக வந்துரும்னு சொல்ல முடியாது. இல்லை, ஒரு படத்துக்கு 1000 பிரச்சனைகள் இன்றைக்கி வருது. ஒரு படம் நினச்ச நேரத்துக்கு வருதுன்னா வரல, ஏன்னா சுற்றி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் டேட்டை வந்து தயாரிப்பு நிறுவனம் சொன்னால் சரியாக இருக்கும்னு ஒரு வேளை அவர் நினைக்கிறாரா என்னான்னு தெரியல. அதனால தான் வந்து ஏப்ரல் அல்லது மேன்னு இருக்காரு. பட் பட நிறுவனம் April 10ன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்புவோம். சரி, இப்போ அஜித் சாரோட ரேஸ் பற்றி பேச வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து சினி இண்டஸ்ட்ரியில் இருக்க செலிபிரிட்டிஸ்லாம் அங்கே போய் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ சினி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்றதுக்காக போய் சப்போர்ட் பண்ணுறீங்க, இதே தான் தளபதி மாநாடுக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பண்ணாலும் பிரச்சனை, பண்ணனாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான், எது பண்ணாலும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் ஆகுது. இப்போ இவ்வளோ செலிபிரிட்டிஸ் போய் சப்போர்ட் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க? இந்த செலிபிரிட்டிஸ்லாம் ஏன் வந்துட்டு மாநாடுக்கு வரல அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருக்குல்ல, அதுக்கு உங்களோட பதில் என்ன? கேம்ங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேற. இங்கே நீங்கள் அஜித்தை சப்போர்ட் பண்ணீங்கன்னா அங்கே திமுகவினுடைய பகையை நீங்கள் சம்பாதிச்சுக்கீங்க. முக்கியமாக உதயநிதியினுடைய பகையை நீங்கள் சம்பாதிச்சிக்க வேண்டிய சூழல் வரும். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாவா? ஆமாம், அப்படின்னா அவர் தானே நேரடி திமுக எதிரியா அன்னைக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் நீங்கள் இன்டர்வியூவில் கேளுங்களேன், நிறைய பேர் வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன், விஜய் தான் சப்போர்ட் பண்ணுவேன்லாம் சொல்கிறாங்க. பல நடிகைகளே சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஸோ அப்போ வந்து வெளிப்படையாக ஒரு அரசியல்னு வரமாட்டாங்க. ஆனால் அஜித்தினுடைய அனுதாபிகளாக விஜயினுடைய அனுதாபிகளாக இங்கே இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேம், யாரோடையும் தொந்தரவு இல்லை, எல்லா கட்சிக்காரர்களும் உட்காந்து பார்க்குற ஒரு கேமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகாது. அதனால ஃப்ரீக்வெண்டாக போகிறாங்க. ஓகே சார். இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. படம் வந்துட்டு 26ல் வந்துட்டு அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போவே போஸ்டர்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். அந்தளவுக்கு வந்து நம்பிக்கை இருக்க ஒரு இதுவாக வந்துட்டு இருக்கார் அவர். இப்போ படங்களும் வந்துட்டு லாஸ்ட் படமாக வந்துட்டு அந்த படம் பண்ண போகிறாரு இல்லையா? விடிவி கணேஷ் வந்துட்டு ஏதோ ஒரு தெலுங்கு ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாரு, ஏதோ ஒரு கேசரி படம் ஏதோ ஒன்று, பகவத் கேசரி, சாரி சார், மதியானம் ஆயிடுச்சு பசிக்குது லைட்டா. அந்த படத்தை வந்துட்டு 5 வாட்டி பார்த்துருக்காரு. அது வந்துட்டு இந்த படம் வந்து அதோட ரீமேக்காக தான் இருக்க போகுது, அவரோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடி நம்ம பேசினும்போது அது ரீமேக்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி லைட்டாக எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆல்ரெடி நான் பல கன்ஃபியூஷனில் இருக்கேன், இப்போ இந்த கன்ஃபியூஷன் வேறு. இல்லை, அச்சுவனத்தை பொறுத்தளவுக்கு அது அப்படியே ஒரு மொழி மாற்று படமாக அடிக்க மாட்டார். நேர்கொண்ட பார்வை அவர் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு கமர்ஷியல் படத்தை அப்படியே வந்து வாங்கி வரிக்கு வரி அதை எடுக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக அச்சுவனத்துக்கு வராது. அதில் கொஞ்சம் மாற்றி தான் எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் இந்த படத்தினுடைய வெற்றி, அப்புறம் இந்த படத்துக்கு சென்னையில் போடப்பட்ட செட்டுகள், இதெல்லாம் நம்ம வலைபேச்சில் பேசியிருக்கோம். அப்படியே பகவத் கேசரி படத்தில் வர்ற அதே செட்டை வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க, அதே மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொன்னோம்.
ஸோ அதனால் ஒரு வேளை கிட்டத்தட்ட அதனுடைய சாயல் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ என்னமோ நமக்கு தெரியாது. பட் ரீமேக் ரைட்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க. ஓகே. அந்த ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே சரி. இப்போ அவர் எது பண்ணாலுமே வந்துட்டு ஒரு இதுவாக தான் மாறுது. கூட்டம் சேரக்கூடாதுன்னு வீட்டில் இருந்தாலும் அவர் ஏன் வந்து களத்தில் வந்து இறங்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோன்னா அதுதான் கொஞ்ச நாளைக்கு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கடைசி படம் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல தப்பானாலும் அவரோட அரசியல் லைஃப்பை ரொம்ப பாதிக்கும்ல. இந்த படம் அவரோட அரசியல் கெரியரை எப்படி கொண்டு போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது முதல்ல அரசியல் படமான்னு நமக்கு தெரியல. ஆனால் அரசியல் அதுக்குள்ளே கொஞ்சம் இருந்ததுன்னா அவருடைய அரசியலுக்கு அது லாபமாக இருக்கும். உள்ளபடியே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா, ஒரு அரசியலுக்கு வர்ற நடிகர் அல்லது வரணும்னு முடிவெடுத்த பிறகு தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியே படத்தில் நடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன தான் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க, சினிமா வேறு அரசியல் வேறன்னு நினச்சா கூட எங்கேயோ ஒரு புள்ளியில் அது வந்து கனெக்ட் பண்ணும். எம்ஜிஆர் அதை தான் பண்ணி ஜெயிச்சார். எம்ஜிஆர்னால் நல்லவர், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்னே பிறந்தாருங்கிற ஒரு இமேஜை அவர் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா படத்துலையும். விஜய்க்கு ஒரு எண்ணம் இருக்குது அரசியலுக்கு. அப்போ கடந்த ஒரு 5-6 படமாகவே அதை அவர் பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணாரான இல்லை. கோட்லெல்லாம் பார்த்தா மிக மோசமான வில்லனாக நடிச்சிருப்பார். அவர் ஒரு பொண்ணு கழுத்தை கறக்கு பிறகுன்னு அறக்கிற அளவுக்கு ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார். அப்போ அதெல்லாம் தவிர்த்துருக்கணும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இல்லை மக்கள்லாம் இன்றைக்கி தெளிவாயிட்டாங்க, ஒரு படத்தை பார்த்துட்டு அதை வச்சு அப்படியே நம்பிக்கிட்டு வந்து நம்ம பின்னாடி நிற்க மாட்டாங்கன்னு அவர் நினச்சாரா என்னவோ தெரில. அவருடைய படங்கள் எல்லாமே வந்து சமீப கால படங்கள், அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத படங்களாக இருக்குது. இந்த படத்தில் ஏதாவது அரசியல் 1-2 கருத்துக்கள் வைப்பாராங்கிறதே டவுட்டாக இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த படத்தை நம்ம தெலுங்கு படத்தை பார்க்கும்பொழுது அதில் ஒன்றும் பெருசாக அரசியல் இல்லை. ஸோ அதனால் அது அப்படியே எடுக்கிறாங்களா இல்லை கொஞ்சம் கலக்குறாங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.